தேவதை அவள் ஒரு தேவதை, அழகிய பூமுகம் காணவே ஆயுள்தான் போதுமோ? காற்றிலே அவளது வாசனை, அவளிடம் யோசனை கேட்டதான் பூக்களும் பூகுமோ? அழகாய் மனதை பறித்து விட்டாலே. டைம் ஆயிட்டே இருக்கு, இன்னும் வரலையே. வந்துருவேன்னு சொன்னாங்க. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. வா கோபாலு, அம்மா அப்பா வாங்க. நல்லா இருக்கீங்களா? வாங்க உள்ள வாங்க. சண்முகா, நாங்க நல்லா இருக்கோம்யா. நீ எப்படியா இருக்க? ஆ, நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம்மா. பிள்ளைங்களாம் காணோம். அவங்க இன்னொரு கார்ல வராங்கடா, வந்துட்டே இருக்காங்க. ஓ அப்படியா? சரி வாங்க. வாங்க நீ, வாங்க வாங்க. அங்கேயே உட்காந்துருக்கலாம்ல நீ. நான் தண்ணி எடுத்துட்டு வரலான்னு வந்தேன். வாங்க நீ உட்காருங்க. அட என்ன நீங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்போ நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம் ஆயிட்டோம். எங்களை போய் விருந்தாளி மாதிரி கவனிச்சிட்டு இருக்கீங்க. இது நம்ம குடும்பம் தானே, இங்க வரக்கூடாதா என்ன? நான் அப்படிலாம் சொல்லல நீ. இருந்தாலும் பொண்ணு பார்க்கன்னு வந்திருக்கீங்க. அதான் பொண்ணு பார்க்க வந்தா என்ன நீ? இது நம்ம வீடு தானே. ஆமா நீ, நம்ம வீடு தான். மீரா, நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன் அத்தை. நீங்கெல்லாம் எப்படி இருக்கீங்க? எங்களுக்கு என்னம்மா, நாங்களும் நல்லா இருக்கோம். அண்ணி, இவங்க பேரு ராணி. இவங்கள என் தங்கச்சியா தான் அண்ணி நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து சொந்தமா இருக்கிறது இவங்க தான். எதுவா இருந்தாலும் நம்ம குடும்பத்துக்கு முதல்ல சொந்தமா வந்து நிக்கிறதும் இவங்க தான். இவங்க எப்பவும் நம்ம குடும்பத்துல ஒருத்தர் தான் அண்ணி. வணக்கங்க. வணக்கங்க. ரொம்ப சந்தோஷங்க. பக்கத்துல இருக்கவங்களாம் இப்படி ஒண்ணு மண்ணா இருக்கிறது பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கு. இங்க எல்லாருமே அப்படிதாங்க இருப்போம். பக்கத்துல இருக்கவங்க எல்லாருமே சொந்தக்காரங்க மாதிரி தான் பழகுவோம். நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் ஒன்னாதான் இருப்போம். இன்னைக்கு பொண்ணு பார்க்க வரனால மட்டும்தான் மத்த யாரும் வரல. இதே நிச்சயம் கல்யாணம்னா வீடே இங்க களை கட்டி இருக்கும். ஆமா நீ, அதான் நீங்க பேசுறதுலே தெரியுதே. எனக்கு இங்க இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. அத்தை, என்ன சாப்பிடுறீங்க? டீ, காஃபி, ஜூஸ்? இல்லடா, இப்பதானே வந்திருக்கோம், கொஞ்ச நேரம் ஆகட்டும், அப்புறமா எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். சரிங்க அத்தை. அம்மா, நிஷா இனியாலாம் வரலையா? அபிக்குட்டி வரலையாமா? நான் அபிக்குட்டிய பாக்கணும்னு ஆசையா இருந்தனே. அபிக்குட்டி தானடா, அவ போய் வராம இருப்பாளா? எங்க குட்டி தேவதை விட்டுட்டு வருவோமா? அது இன்னைக்கு லீவ் பத்தியா, அவங்க அப்பா மாமா எல்லாரும் வீட்டுல இருக்காங்க பத்தியா. அதனால மேடம் இன்னைக்கு ஃபுல்லா அவங்க கூட மட்டும்தான் இருப்பா. நம்மளெல்லாம் கண்டுக்கவே மாட்டா தெரியுமா? ஓ ஓ, அப்படியாம்மா, சரி சரி. அண்ணி, கார்த்திக் மாப்பிள்ளைய காணமே, அவரு வரலைங்களா? அது எப்படி அண்ணி, மாப்பிள்ளையே வராம இருப்பான்? நாங்க உள்ள வர சமயத்துல ஒரு போன் வந்துருச்சு, நான் பேசிட்டு வரமான்னு வெளியே நின்று போன் பேசிட்டு இருக்கான். அதெல்லாம் பேசிட்டு கண்டிப்பா வந்துருவான், கவலைப்படாதீங்க. உங்க மாப்பிள்ளை இல்லாம எப்படி? ஓ அப்படியா, சரி அண்ணி, பேசிட்டு வரட்டும். இதுல என்ன இருக்கு? அண்ணி, ரொம்ப நேரமா நின்னுட்டே இருக்கீங்களே, வாங்க அண்ணி உட்காருங்க. அண்ணி, இவங்க நம்மள உட்கார வைக்காம விட மாட்டாங்க போல. நம்ம போய் உட்காரலாம் வாங்க. ஆமா வசந்தி, எனக்கும் அப்படிதான் தோணுது. சரி சரி வாங்க, நம்ம எல்லாம் போய் உட்காருவோம். ராணி, வெயிலா இருக்கு பத்தியா, இருந்தாலும் டீ காஃபி குடுக்கறது தானே சம்பிரதாயம். அட ஆமாக்கா, வெயில் அதிகமா தான் இருக்கு, இருந்தாலும் கொஞ்சமா டீ குடுக்கலாம். அப்புறமா எப்படி சாப்பிட்டுட்டு தானேக்கா போவாங்க, அப்போ ஜூஸ்லாம் கொடுத்துக்கலாம். நீ சொல்றதும் கரெக்டா தான் இருக்கு ராணி. மீரா, உள்ள பால் கொதிச்சிருச்சான்னு பாத்தியாமா? ஆமாம்மா, டீ தூள் ஏலக்காய் சக்கரை எல்லாம் போட்டுட்டு தான் வந்தேன். இந்நேரம் ரெடியா இருக்கும்மா. அக்கா வந்தானா கொடுத்தா கரெக்டா இருக்கும். சரிடா. லட்சுமி அக்கா, லட்சுமி அக்கா. யார் வந்திருக்காங்க? வசந்தி சத்தம் மாதிரியே கேக்குதே. ஐயோ மறந்துட்டேன் பாரு, வசந்தி பூ கொண்டு வரேன்னு சொன்னாமா. மீரா, வசந்தி அத்தை தான் வந்திருப்பான், போய் பூவை வாங்கிட்டு அவளையும் உள்ள கூட்டிட்டு வா. சரிம்மா. வீடு எவ்வளவு அழகா வச்சிருக்காங்கல்ல. நிறைய டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் இருக்குடா, சூப்பரா இருக்கு. எங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் கிடைக்குதுன்னு தெரியலையே. நிறைய டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு பாரு. ஆமாண்ணா, நானும் அதை தான் பார்த்தேன். நிறைய வெரைட்டிஸ் இருக்கு பாருங்களேன், குட்டி குட்டியா ரொம்ப அழகா இருக்குண்ணா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி நம்ம கடையில போய் எல்லாம் தேடினா கிடைக்க மாட்டேங்குது. இவங்களுக்கு மட்டும் எப்படி கிடைச்சிருக்கோம்? அவ்வளவு ஆசையா இருந்தா இனியா, நம்ம கிளம்புறப்போ மீரா கிட்ட கேட்டுக்கோ, அவங்க சொல்லுவாங்கல்ல எங்க வாங்கினாங்கன்னு. சோ அப்போ நீயும் போய் உனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் வாங்கிக்கலாம். அட சூப்பர் ஐடியா நிஷா, இதுதான் கரெக்ட். அப்போ அப்புறமா நம்ம கேட்டுக்கலாம். வந்திருக்கிறது பொண்ணு பாக்குறதுக்கு, ஆனா நீங்க ரெண்டு பேரும் பாத்துட்டு இருக்கீங்க பாத்தியா இங்க இருக்க திங்ஸ. அட பாவீங்களா, எதுக்காக வந்தோமோ அதை பண்ணாம மத்த எல்லா வேலையும் பண்றீங்க.
அது ஒண்ணும் இல்ல மாமா, நல்லா இருக்குல்ல. அதான் இன்னொன்னு தெரியுமா, இங்க சைட் டோர் இருக்கு பாத்தீங்களா, அங்க ஓபன் பண்ணா சூப்பரா ஒரு கார்டன் இருக்குண்ணா. 2 சேர் போட்டு ஒரு டேபிள் போட்டிருக்காங்க, ஒரு ட்ரீ கடியில. எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? இந்த பிளேஸ்லாம் பார்க்கிறதுக்கு எனக்கு இங்கேயே தங்கணும் போல இருக்கு. ஆக மொத்தம் வீட சுத்தி பார்த்துட்டீங்க. ஆமாடா அண்ணா, அப்புறம் எங்களுக்கு வேற என்ன வேலை? நீங்க 2 பேரும் வந்ததுல இருந்து ஒரே இடத்துல புடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி உட்காந்துருக்கீங்க. நாங்க அப்படி இருக்க முடியுமா? நாங்க அப்படியே வீடு ஃபுல்லா ஒரு ரவுண்டு போயிட்டு எல்லார்கிட்டயும் ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு சுத்தி பார்த்துட்டு வந்துட்டோம் தெரியுமா? சரிதான், நீங்க என்ஜாய் பண்றீங்கல்ல, அதுவே போதும். நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஏதோ பிக்னிக் வந்த மாதிரி. அட போ மாமா, எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் சொல்லிக்கிட்டு. நிஷா, இவர் சொல்றதெல்லாம் கேட்காத. அதெல்லாம் இந்த விஷயத்துல கேட்க கூடாது இனியா. எல்லார்கிட்டயும் நல்லா பேசணும்ல. இவங்கள மாதிரி இப்படி பேசாம உட்காந்துருந்தா அவங்க என்ன நினைப்பாங்க? புது இடத்துக்கு வந்திருக்கோன்னு கொஞ்சமாச்சும் அடக்க ஒடுக்கமா இருங்களேன். நம்ம வீட்ல இருக்க மாதிரியே இருந்தா எப்படி? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? அதெல்லாம் எதுவும் நினைக்க மாட்டாங்க. இவங்க வீட்லயே 2 பொண்ணுங்க இருக்காங்க, அதனால அவங்களுக்கே நல்லா தெரியும். சரியா? நீங்க அமைதியா நீங்க என்ன வேலையை பார்த்துட்டு இருந்தீங்களோ அதையே கண்டினியூ பண்ணுங்க. சரியா? இதெல்லாம் உனக்கு தேவையாடா? லேடிஸ் பேசிட்டு இருக்கப்போ நடுவுல போனா இதுதான் கெதின்னு உனக்கு தெரியாதா? வீணா அவளை பத்தி தெரிஞ்சும் வாயை கொடுத்து இப்படி புண்ணாக்கிட்டு. ஏன்டா மச்சான்? டேய் இங்க பாருடா, ஒழுங்கா உன் தங்கச்சி கிட்ட சொல்லி வையே. வர வர அவ செய்யறதெல்லாம் சுத்தமா சரியில்லை. என்ன பார்த்தா அவளுக்கு எப்படி தெரியுது? என்கிட்ட வம்பு இழுக்கிறதே பொழப்பா வச்சிருக்கான். அட போங்கடா, உங்க 2 பேருக்கும் வேற வேலையே இல்ல. உங்களுக்கு நடுவுல வந்து நாங்க மாட்டிக்கிட்டு முழிக்கணுமா? என்னவோ பண்ணிக்கோங்க. உங்க 2 பேருக்கு நடுவுல மட்டும் நாங்க வரவே மாட்டோமே. சின்ன வயசுல இருந்து பாக்குறமே, எப்பயும் அந்த டாம் அண்ட் ஜெர்ரி தான். அப்பா சாமி, எப்பதான் 2 பேரும் மாறுவீங்களோ தெரியல. ம், ம். ஏய் நிஷா, பாடி போலாம். இங்க பாரு, 2 பேரும் இப்படியே உட்காந்துருக்காங்க. நம்ம இன்னொரு முறை ஒரு டைம் வீடை சுத்திட்டு அந்த கார்டன்ல போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வரலாமா? இவங்க எப்ப பொண்ணை கூட்டிட்டு வராங்களோ அப்ப வந்து நின்னுக்கலாம். சரி வா. சார், ஆல்ரெடி உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டோம்ல. நாளைக்கு ஈவினிங் மீட்டிங் ஷெட்யூல் பண்ணிருக்கோம். ஸோ எதுவா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம் சார். இப்போ நீங்க பேசுறதுனால எந்த யூஸும் கிடையாது. இங்க பாருங்க கார்த்திக், ஆல்ரெடி உங்க கம்பெனிக்கும் எங்க கம்பெனிக்கும் ஆப்போசிட்டா தான் இருக்கு. ஏற்கனவே உங்ககிட்ட பேசலாம்னு சொன்னாலும் திரும்ப திரும்ப எல்லா கிளைண்ட்ஸும் உங்ககிட்ட தான் வந்துட்டு இருக்காங்க. சோ இத பத்தி நீங்க யோசிக்க மாட்டீங்களா? யார் எப்ப வந்தாலும் நீங்க ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? ஹலோ சார், திஸ் இஸ் நாட் அ ரைட் டைம் டு ஸ்பீக் அபவுட் தட். ஓகே, உங்களுக்கே நல்லா தெரியும் இன்னைக்கு ஹாலிடே டைம்ல நாங்க ஃபேமிலி கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோமே தவிர ஆஃபீஸை பத்தி யோசிக்கிறது இல்ல. நீங்க என்னன்னா நாளைக்கு எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம் சார். நாளைக்கு தான் ஷெட்யூல் பண்ணியிருக்கோம்ல மீட்டிங் டைமிங். ஸோ நாளைக்கு பேசிக்கலாம். இப்போ எதுக்கு அதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? இந்த தம்பி தான் மாப்பிள்ளை தம்பியா இருக்குமோ? அந்த பக்கம் திரும்பி ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கு. ஆமாமா, லக்ஷ்மி அக்கா காமிச்ச போட்டோல இந்த தம்பி மாதிரி தான் இருந்துச்சு. ஆமாமா, நல்லா இருக்காரு. கருப்பா இருந்தாலும் கழையா இருக்காரு மாப்பிள்ளை. அச்சோ, ஆளுங்க இருக்கனால வெளியே வரதுக்கு டைம் ஆகுதோ? நாமளே உள்ள போலாம் தான். இருந்தாலும் வீட்டுல வேலை வேற இருக்கு. என்ன பண்ணலாம்? வாங்கத்த. அப்பாடா, வந்துட்டியாடா மீரா? வீட்ல நிறைய பூ பூத்துருச்சுடா. அதான் கொஞ்சம் கொடுத்தா கட்டி வச்சுப்பீங்கல்ல, அதான் கொண்டு வந்தேன். இந்தாடா, எடுத்துட்டு போ. அத்த, நீங்களும் உள்ள வாங்க. ஏன் வெளியவே நிக்கிறீங்க? அம்மா உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. அத்த வாங்கத்த, உள்ள போலாம். மீரா குட்டி, வீட்ல கொஞ்சம் வேலை இருக்குடா. இப்போ வீட்ல எல்லாம் ஆளுங்க வந்திருக்காங்கல்ல, சும்மா பொண்ணு பக்கம் தானே வந்திருக்காங்க. நிச்சயம் கல்யாணம்னா எப்பயும் இங்கே தானே இருக்க போறோம். வீட்ல ஆளுங்க இருக்காங்கடா, அதனாலதான் நான் வரல. இந்தா, நீ இதை மட்டும் எடுத்துட்டு போ. அப்படியா? சரிங்க அத்த, கொடுங்க. சரிடா, நான் கிளம்புறேன். சரிங்க அத்த. ஷே, எப்ப பார்த்தாலும் இதே வேலையா போச்சு. லீவ் டேஸ்ல கூட ஃப்ரீயாவே விடுறது இல்ல. அதான் மீட்டிங் ஷெட்யூல் பண்ணிருக்கேன்ல, எதுவா இருந்தாலும் நாளைக்கு வந்து பேசணும். அதை விட்டுட்டு லீவ் டேஸ்ல தான் டார்ச்சர் பண்ணுவாங்க. ச்சே. வானோடும் மண்ணோடும் இல்லாத வண்ணங்கள் பெண்ணோடும் கண்ணோடும் நான் காண்கிறேன். தாலாட்டில் இல்லாத சங்கீத ஸ்வரங்கள் பாராட்டும் உன் பாட்டில் நான் கேட்கிறேன். மழைத்துளி என்னதவம் தான் செய்ததோ? மலர் கொண்ட மார்போடு தொட்டாடுதே. சாரிங்க, அது இல்ல, என் மேலதான் தப்பு இருக்கு. நான் தான் ஏதோ ஒரு ஞாபகத்துல நீங்க இருக்கிறத கவனிக்காம திரும்பிட்டேன். சாரி. ஆமா, நீங்க எப்படி இங்க? இது எங்களோட வீடுதான். வாட்? இது உங்களோட வீடா? அப்போ நாங்க பொண்ணு பார்க்க வந்திருக்கிறது இங்கயா? ஆமாங்க. அத நீங்க என்னோட அக்காவை தான் பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்க. வாட்? உங்களோட
அக்காவா? உங்களுக்கு அக்கா இருக்காங்களா? ஆமா சார், எனக்கு அக்கா இருக்காங்க. நீங்க அக்காவை தான் பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்க. அப்போ உனக்கு முன்னாடியே தெரியுமா நான் தான் வருவேன்னு? ஆ, அத உங்க போட்டோ காமிச்சாங்களே, நான் பார்த்தேன். ஓ, ஓகே ஓகே. என்ன சார் பாக்குறீங்க? இல்ல, பூ ஃபுல்லா இப்படி வேஸ்டா கீழே. சாரிங்க, நிஜமா நீங்க இருந்தது நான் கவனிக்கல. இல்லைங்க, பரவாயில்ல. இதுல என்ன இருக்கு, நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். நீங்க உள்ள போங்க. உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையே? ஏன்னா எல்லாம் வேஸ்டா போச்சு. நான் வேணா உங்களுக்கு பூ வாங்கி கொடுத்துட்றேன். என்ன? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க. இதுல என்ன இருக்கு, பரவாயில்ல. நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். ஆர் யூ ஷூர்? ஆ, எஸ். மழைத்துளி என்னதவம் தான் செய்ததோ, மலர் கொண்ட மார்போடு தொட்டாடுதே மழை. தாத்தா, என்னடா இங்க என்ன பண்றோம்? யார் வீடு? அபிக்குட்டி, இந்த தாத்தாவை மறந்துட்டீங்களா? தாத்தா, ஒரு டைம் தானடா தங்கம் பார்த்த, அப்புறம் எப்படி என்ன ஞாபகம் இருக்கும்? இனிமே இந்த அபிக்குட்டிக்கும் நான் தாத்தா தான், சரியா? எப்பவும் இனிமே அபிக்குட்டி என்ன தாத்தான்னு தானே கூப்பிட போறான். தாத்தா, தம்பி, உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கா? ஓகேவா? ஆம், எனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை மாமா. நான் கம்ஃபர்டபுளா தான் உட்காந்துருக்கேன். சரிங்கப்பா. உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்காது, ஏன்னா சின்ன பிள்ளையில பார்த்தது. ஆமா மாமா, எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா உங்களை பார்த்த மாதிரி தான் இருக்கு. ஆனா சரியா தெரியல. அப்பா சொன்னாரு. சரிப்பா, பார்த்த மாதிரியாச்சும் இருக்குல்ல. நாங்கெல்லாம் உங்களை பாக்குறப்போ உனக்கு ஒரு 4-5 வயசு இருக்கும், அதான் உனக்கு சரியா ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன்ப்பா. ஆமா மாமா. சரி சரி, எல்லாம் பேசிட்டு இருந்தது போதும். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பேத்திய வர சொல்லுங்க. பார்த்துட்டு பூவை வச்சிடணும்ல. நல்ல நேரத்திலேயே நிச்சயம் பண்ணாதானே நல்லது. சரிங்கம்மா. லக்ஷ்மி, ஸ்ரீய கூட்டிட்டு வாமா. என்ன ஸ்ரீனா? அண்ணா, ம் என்னன்னா அண்ணி அழகா இருக்காங்கல்ல? உனக்கு பிடிச்சிருக்கா? நேற்று நைட் இருந்து அண்ணிய பார்க்க போறோன்னு ஒரே எக்ஸைட்மெண்டா இருந்தல்ல. எப்படி இருப்பாங்கன்னு யோசிச்சுட்டே இருந்தல்ல. பாத்தியா, அண்ணி ரொம்ப அழகா இருக்காங்கல்ல? இவன் தான் மாப்பிள்ளையா? ஷோ, எவ்வளோ அழகா இருக்கேன் நானு. கருன்னு ஒரு மாப்பிள்ளையை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. என்னத்த சொல்றது? சரி, நான் தான் இந்த கல்யாணமே பண்ணிக்க போறது இல்லையே. எப்படி இருந்தாலும் இவனுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆக போறது இல்ல. அப்புறம் என்ன? எப்பா சாமி, எப்படிதான் இவனெல்லாம் மாப்பிள்ளையா ஒத்துக்கிறாங்களோ எனக்கு தெரியலப்பா. அண்ணி, பொண்ணு உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கா? என்ன நீங்க, நாங்க தான் எங்க மருமகளை ஏற்கனவே கோவில்ல பார்த்தோமே. பிடிச்சி போய் தானே பொண்ணெல்லாம் கேட்டிருக்கோம். அது மட்டும் இல்ல, இதெல்லாம் நம்ம முடிவு என்ன நீ இருக்கு? வாழ போற பிள்ளைங்க அவங்க 2 பேரும் தான். அவங்களுக்கு 2 பேரும் பிடிச்சிருக்குன்னா இதுல தடை சொல்றதுக்கு யாருக்கு உரிமை இருக்கு சொல்லுங்க? சரிதாங்க நீ. கார்த்தி, என்னப்பா உங்க மாமியார் தான் கேக்குறாங்கல்ல, சொல்லு, உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா? என்னப்பா நீங்க? நான் தான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிட்டேனே, உங்க எல்லாருக்கும் சம்மதம்னா எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம்ப்பா. இல்லப்பா, இருந்தாலும் உன் வாயால பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்களும் அடுத்த கட்ட வேலையை ஆரம்பிப்போம்ல. என்னப்பா சொல்லு. நீங்க அடுத்த கட்ட வேலைய ஆரம்பிக்கலாம்ப்பா. எனக்கு ஓகே தான். ஸ்ரீநிதி, நீ சொல்லுமா, உனக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கு தானே? இந்த அப்பாக்கு மனசாட்சியே இல்ல. ச்சே, நான் எவ்வளவு அழகா இருக்கேன். எனக்கு போய் கொஞ்சமாச்சும் ஈக்குவலான மாப்பிள்ளையா பார்த்திருந்தா பரவாயில்ல. போயும் கருன்னு ஒரு மாப்பிள்ளையை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு ஓகேவான்னு கேக்குறாங்க. இதுல அவன் சொல்றத பாரு. என்ன பார்த்து எனக்கு ஓகே தாங்கிறான். ஏன் டேய், உன்னை விட நான் எவ்வளவு அழகா இருக்கேன். சி. ஸ்ரீநிதி, என்னடா நீ வாயை திறந்து சொன்னாதான்டா. சொல்லு, பதில சொல்லு. உனக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா? இந்த கல்யாணத்தை நடத்தலாம் தானே? அப்பா, நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேனேப்பா, எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் தான்ப்பா. அதான் பேரனுக்கும் பேத்திக்கும் பிடிச்சிருச்சு இல்லப்பா. சீக்கிரமா கல்யாண வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான். இனியாமா, வாமா, உன் அன்னைக்கு பூவை எடுத்து தலையில வச்சு விடு. நாத்தனக்காரி நீ தான் பூ வைக்கணும். வா வா. ஆமாடா இனியா, வாடா. சரிங்க பாட்டி. ஒரு இது பண்ணியாச்சு.
அடுத்து ரொம்ப நாள்லாம் கடத்த வேண்டாம்ப்பா. சீக்கிரமா கல்யாண நாளை பார்த்து 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். எங்க பேத்தி எங்க வீட்டுக்கு நாங்களும் சீக்கிரமா கூட்டிட்டு போவோம்ல. ரொம்ப சந்தோஷமா, அப்படியே பண்ணிடலாம். நீங்க ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லுங்கம்மா. பெரியவங்க நீங்க சொல்றப்போ எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அந்த நாள்லயே கல்யாணத்தை வச்சுக்கலாமா? சரிப்பா, கண்டிப்பா. நாங்க ஊருக்கு போயிட்டு குடும்ப ஜோசியத்தை கலந்து பேசிட்டு ஒரு நல்ல நாள் குறிச்சு கொடுக்குறோம்ப்பா. அந்த நாள்லயே பேரனுக்கும் பேத்திக்கும் நல்லபடியா கல்யாணத்தை பண்ணிடுவோம். சரிங்கம்மா. அண்ணா வாங்க, எல்லாரும் சாப்பிடலாம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பொறுமையா உட்காந்து பேசலாம். ஏற்கனவே சாப்பிட்ற டைம் வந்துருச்சு பாருங்க, வாங்க. என்ன இவங்க ஒரு வார்த்தையாச்சும் அந்த பொண்ணுகிட்ட பேசி பார்க்கலான்னு பார்த்தா பூ வச்சு உறுதியும் பண்ணிட்டாங்க, கல்யாணமும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன பண்றது? அந்த பொண்ணுக்கு நம்மள பிடிச்சிதான் ஓகே சொன்னாங்களா, இல்ல நம்மள மாதிரி வீட்ல சொல்றாங்களேன்னு ஓகே சொல்லியிருப்பாங்களா? ம் என்னண்ணா, அன்னிக்கிட்ட பேசணுமா? பயப்படாதீங்கண்ணா, நான் ஏற்பாடு பண்றேன். ஏய் இனியோ அமைதியா இரு. அட சும்மா இருங்கண்ணா. சரிம்மா தங்கச்சி, வாங்கப்பா எல்லாரும் போய் சாப்பிடுவோம். அப்பா நீங்களாம் போங்க, நாங்க அன்னிக்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறமா சாப்பிடுறோம்ப்பா. நீங்களா போய் முதல்ல சாப்பிடுங்க. சரிம்மா, இப்ப என்ன, உங்க அண்ணிக்கிட்ட நீங்க எல்லாரும் பேசணும் அவ்வளவுதானே? அண்ணி நீங்கெல்லாம் வாங்க, ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க. அதுக்குள்ள பிள்ளைங்கெல்லாம் பேசிட்டு இருக்கட்டும். அவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு போட்டுக்கலாம். வாங்க அண்ணி, நீங்கெல்லாம் வாங்க. அண்ணா வாங்கண்ணா. அதுவும் சரிதான், வாங்க வாங்க. பிள்ளைங்கெல்லாம் ஏதாச்சும் பேசணும்னு நினைப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் பேசிக்கிட்டோம், நாம போவோம் வாங்க.